வணக்கம் உறவுகளே, இது என்னென்னா தூதுவளை இலை தான். கொஞ்சோண்டு சூப் வைக்க போகிறோம். தண்டெல்லாம் எடுத்துகிட்டு மீதி இலையை இன்னொரு ரெசிப்பியாக போடுறோம் வீடியோ. முருங்கைக்கீரை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நம்ம வாசல் அப்படியே போய்ட்டு 2 கற்பூரவல்லியை கிள்ளிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அலசிட்டு 2 வெத்தலையும் அலசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதை நல்லா மசிஞ்ச பிறகு தூதுவளை தண்டு, முருங்கீரை, எடுத்து வச்சுருக்கிற கற்பூரவல்லி இலை, 2 வெத்தலை இதெல்லாம் போட்டு நல்லா அது கூடயே மிக்ஸ் பண்ணி நல்லா கையாலேயே மசிஞ்சு வர அளவுக்கு இடிச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்ச பிறகு கல் உப்பு கொஞ்சம் 2 கிராம்பு கண்டிப்பாக வச்சு இது கூடயே நல்லா மசிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் பனி டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாலே பசங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்காது. ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சமாகவும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசிஞ்ச பிறகு ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க. அதே கல்லில் 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி போதும். ஏன்டா சளிக்காக தான் நம்ம செய்கிறோம். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது. நல்லா இடிச்சுக்கிட்டு அந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டு, தக்காளி இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. நான் மண் சட்டியில் தான் செஞ்சேன். சட்டி வச்ச பிறகு எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இடித்து வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளியை போடுங்க. ரெண்டுமே நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் சுக்கு போட்டுக்கோங்க. சுக்கு எதுக்குன்னா அதுவுமே ஒரு வைத்தியத்துக்கெலாம் நல்லது தான். நம்ம இஞ்சி சேர்க்கல இல்லையா, அதுக்கு பதில் சுக்கு சேர்த்துக்கிட்டது. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு 1 ஸ்பூன் மல்லி போடுங்க. முழு மல்லியாகவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த தண்டு முருங்கீரை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சூப்பு. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.